வணக்கம் கம்ஃபர்ட் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கும் கூட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட நாங்கள் வந்தாச்சு. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அதை கேட்க வெயிட்டிங்கில் தானே இருக்கீங்க? எஸ், அஃப்கோர்ஸ், நாங்கள் அதை நம்புகிறோம். ஓகே, இன்னைக்கான புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்த அசால்ட்டாக பார்க்குற பர்சனாக நீங்கள், உங்களுக்காக ஒரு அழகான தாட் வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்னைக்கு மிஷனரி லைஃப் ஸ்டோரி நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எந்த மிஷனரி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்கிறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவை சமயங்களின் சங்கமம் என்று அழைக்கலாம். ஏனெனில் பல சமயங்கள் இந்தியாவிலிருந்தே தோற்றுவிக்கப்பட்டன. அதே வேளையில் இந்தியாவை மூடத்தனங்கள் நிறைந்த நாடு என்று கூற முடியும். ஏனெனில் ஒரு காலத்தில் உலகத்தில் எவ்வித பாகங்களிலும் நடைபெறாத கொடிய சம்பவங்கள் இங்கே நடந்ததுண்டு. சதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பெண் கல்வி மறுத்தல், இன்னும் பல இதற்கு உதாரணங்கள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு அழகிய இளம்பெண், கணவன் இறந்துவிட்டான். பிணத்தோடு சேர்த்து அவளையும் சுட்டெரிக்க இழுத்து செல்லப்பட்டாள். இதனை அறிந்த கர்னேல் லிட்டில்டன் விரைந்து சென்று அவளை காப்பாற்றினார். ஆனால் ஊரார் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் லிட்டில்டன் அவளை தம்முடன் சேர்த்து அழைத்து சென்றார். அப்பெண்ணே கோகிலா என்ற குளோரிந்தாள் ஆவர். கிறிஸ்தவ சித்தாந்தங்களை லிட்டில்டன் பிரபு மூலம் அறிந்து கொண்ட குளோரிந்தாள் ஞான ஸ்நானம் பெற விரும்பி ஸ்வார்ஸ் ஐயரிடம் புது பிறப்பு அடைந்தாள். அன்று முதல் காண்பவரிடமெல்லாம் கிறிஸ்துவை பற்றி கூறி ஆத்தும ஆதாய பணியை செய்தார். 1780ஆம் ஆண்டு 40 பேர் இவரால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட விரும்பிய குளோரிந்தாள் அம்மையார் 1785ஆம் ஆண்டு நெல்லையில் முதல் ஆலயத்தை கட்டினார். சிறு பள்ளி கூடத்தையும் ஆரம்பித்தார். ஆசாரம் மிக்க பிரமாண குடியில் பிறந்து சாதி ஆசாரங்களை தகர்த்து ஏழை எளியவர்களுடன் சமமாக பழகி அவர்களுக்கு பண உதவி அளித்து அவர்கள் ஆன்ம முன்னேற்றத்திற்காக உழைத்து தனக்கென ஒரு முத்திரையை திருச்சபை வரலாற்றில் பதித்த குளோரிந்தாள் நமக்கு ஒரு தூண்டுகோல். சாதி மதங்களை கடந்து கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பவரா நீங்கள்? உன் ஓய்வினை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளாதே. எடுத்துக்கொண்டால் உனது உண்மை ஓய்வினை நீ அடைய முடியாது. தடைகள் அனைத்தையும் தாண்டி தலை நிமிர்ந்தபடி உமக்கு ஊழியம் செய்வேன். நேயர்களே, மிஷனரி பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இன்றைக்கும் கூட உங்கள நிறைய பேருடைய நினைவுகள் இப்படியா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு, இந்த ஒரு நபரினுடைய பார்ட்டிசிபேஷன் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். இனி ஒரு புதிய துவக்கம் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நீங்க இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க, முடிவிலிருந்து புதிய துவக்கத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. இதே போலதான் இந்த மிஷனரியுடைய வாழ்க்கையிலையும் கோகிலா அப்படிங்கிற அவர்களுடைய அத்தியாயத்து முடிவுல தான் ஆண்டவர் கிளாரிண்டா அப்படிங்கிறதான ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்தாரு. பெயர் மாத்திரம் மாறலைங்க, அவங்களுடைய சாட்சியும் மாற்றப்பட்டுச்சு. ஸோ இளம் விதவையா இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில மிஷனரிங்கிறதான ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, உள்ளூர் தீர்க்கதரிசிக்கு மதிப்பில்லை. ஆனா இந்த கிளாரிண்டா அவர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த ஜனங்களினாலேயே சாட்சி பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்னைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில புதிய சாட்சியை கொடுத்து புதிய வல்லமையான காரியங்களை நடப்பித்து புதிய துவக்கத்தை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்கிறத ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. ஓகே நேயர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியின் அடுத்த செக்மெண்ட் இப்ப நமக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் கூட ஆரோக்கியத்திற்கான அந்த ஹெல்த் டிப்ஸ் நமக்காக வெயிட்டிங்ல இருக்கு. டாக்டர் ராஜபிரபாகர் அவர்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கான என்ன டிப்ஸ் வச்சிருக்காருங்கிறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். கம்ஃபர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பா எந்த டாக்டர்கிட்ட நீங்க போனாலுமே தினசரி இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு சொல்ல விரும்புவது, தினசரி ஒரு பயறு, தினசரி ஒரு கீரை, தினம் ஒரு பழம்,
தினம் ஒரு தானியம், இப்படி தினசரி என்ன எடுத்துக்கலாம் அதை குறித்து பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக தினசரி ஒரு பயறு. என்ன டாக்டர் பயறு வகைகள்ன்றீங்க, எது எல்லாம் நம்ம தினசரி எடுத்துக்கிறோம்? நமக்கு தெரிந்தும் தெரியாமலே தினசரி நம்ம பயிர் வகைகளை எடுத்துக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, துவரம் பருப்பு. துவரம் பருப்பை டெய்லி நம்ம அம்மா நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படி? சாம்பார் மூலமா ஏதோ வகையில அந்த துவரம் பருப்பு சேருது. இது என்ன செய்யுது? இந்த பயிர் வகைகள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, குறிப்பா குழந்தைகளுடைய தசை வளர்ச்சியில, அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே நம்ம பருப்பு சாதம் தான் ஊட்டுறாங்க இல்லையா? சோ சதை வளர்ச்சி, குழந்தைகளுடைய சதை வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கை இந்த பருப்பு வகைகள் அல்லது இந்த பயிர் வகைகள் சேர்த்து பார்க்கிறோம். அவருடைய ரத்த ஓட்டத்துல மிக சிறப்பான பங்கு வகிக்குது. எலும்பு வளர்ச்சியில குறிப்பா இந்த பயிர் வகைகள் எலும்பு வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மலச்சிக்கல் ஏற்படாம தக்குது. மலச்சிக்கலே வர்றதில்ல பயிர் வகைகள் எடுத்துக்கொள்ள போது. சரி, இன்னைக்கு இந்த தினம் ஒரு பயறு அப்படின்றத பார்க்கும்போது, முதலாவது பச்சை பயிறு. பச்சை பயிறு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பச்சை பயிரை தினசரி உணவுல எப்படி சேர்த்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அதை வேக வைத்து அதை வறுத்து அதை உணவுல சேர்த்துக்கிறோம். இது என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பார்த்தா, பச்சை பயிறு நமக்கு தெரியாமலே புரதச்சத்துக்களை நம்ம கொண்டு வருது. கலோரிஸை அதிகப்படுத்துகிறது, நம்முடைய கலோரிஸை. அதுக்கப்புறம் ஃபாலிக் ஆசிட்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஃபாலிக் ஆசிட் சுரக்கத்துல அதிக பங்கு வகிக்குது. நம்ம யூஸ்வலா வாழைப்பழத்துல தான் பொட்டாசியம் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பச்சை பயிர்லயும் பொட்டாசியம் அதிகம் இருக்கு. நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சின்ன கடுகு மாதிரி இருக்கும், அதுல நார்ச்சத்து அதிகம். அதனாலதான் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது. சரி, பச்சை பயிறு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மொச்சை பயிறு. மொச்சை பயிறு வீட்டுல பயன்படுத்துறாங்க. குறிப்பா அநேகமான நாட்கள்ல உணவுப் பொருட்களை அது சேர்றதை பார்க்கணும். இது இந்த மொச்சையை குறிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நான்வெஜ் செய்யும் போது அதை சேர்த்துக் கொள்வார்கள். ஆனா அப்படி இல்லை. இந்த மொச்சை பயிர்ல உங்களுடைய சர்க்கரை அளவு, ரத்தத்தில் குருதியில் சர்க்கரையினுடைய அளவை கரெக்டா சரியான அளவுல வைத்திருக்க இந்த மொச்சை பயிறு உதவுகிறது. இரும்பு சத்து. மொச்சை பயிறு நீங்க சேர்க்க சேர்க்க இரும்பு சத்து நம்ம உடல்ல கூடிக்கொண்டே வருகிறதை பார்க்கும். இரும்பு சத்து அப்படின்னா என்ன? ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும். கால்சியம், சோடியம், இது எல்லாமே மொச்சை பயிரில் உணவுல சேர்க்கிற போது உங்களுக்கு அதிகம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, பி காம்ப்ளெக்ஸ் அதுவும் மொச்சை பயிரில் இருக்குது. இது குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு அதிகமா கொடுக்கலாம் மொச்சை பயிர். ஐயோ என்ன டாக்டர் இது ரொம்ப மலச்சிக்கலா, கவலையே படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே வராது. அது உடல் நலத்துக்கு. இப்ப கர்ப்பிணி பெண்களே எடுத்துக்கலாம்னா பாத்துங்களேன், அவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆனால் குறிப்பா ஒரே ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் அதை எடுத்துக்கூடாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கிட்னி சம்பந்தமான, சிறுநீரக நோய் சம்பந்தமான ஏதாவது வியாதி உள்ளவர்கள் அதை எடுத்துக்கூடாது. மற்றவர்கள் எல்லாரும் தாராளமா எடுத்துக்கலாம். ஆகவே தினம் ஒரு பயிரை எடுத்துக்கொள்வோம். குறிப்பா மொச்சை பயிறு, பச்சை பயிறு, இவற்றை உங்களுடைய உணவிலை சேர்த்துக் கொள்கிற போது, துவரம் பருப்பு போன்ற பயிர் வகைகளை உங்களுடைய உணவிலை சேர்த்துக் கொள்வது உங்கள் உடல் நலம் நல்ல ஆரோக்கியத்துடன் திடகாத்தத்துடன் இருக்கும். உங்களுடைய எலும்பு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு சதை பிரச்சனைகள்ல மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தவிர்க்க உதவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். என்ன நேயர்களே, ஆரோக்கியமான வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கையா வாழணும் அப்படின்னா, நம்ம டாக்டர் சொன்னது போல நீங்க டெய்லியும் ஒரு பயிர் வகையை எடுத்துக்கங்க. உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காரியம். ஸோ நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். இன்னமும் ஆரோக்கியமா கர்த்தருக்காக பல காரியங்களை நம்ம செய்யலாம். ஓகே, இப்பொழுதும் கூட உங்களுக்காக நெக்ஸ்ட் செக்மெண்ட் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ சாட்சியின் நேரம். ஆண்டவர் அனுதினமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறாங்க. எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்களும் கூட ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இப்பொழுதும் போய்கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களையும் சாட்சியா கர்த்தர் நிறுத்த, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இடம் கொடுக்கலாம். இதே போல அவருக்கு இடம் கொடுத்து புதிய அனுபவத்தை சாட்சியா பெற்றுக்கொண்ட நபரினுடைய சாட்சியை வாங்க பார்த்துட்டு வந்துடலாம்.
என்னோடய பேர் காஞ்சனா. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். எனக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் 1 புள்ள 1. பையன் பேர் நிரேஷ், புள்ள பேர் தீக்ஷா. எங்கள் வீட்டுக்கார் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள் ஏசப்பா அறியாத குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்துட்டு குடும்பமாக வந்து ரொம்ப பக்தி உள்ள குடும்பமாக இருப்போம். சின்ன வயசுலேருந்தே பக்தி அதிகமாக இருக்குது எங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்தை நாங்கள் வழங்கிட்டுருப்போம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசைங்கும் போதெல்லாம் அந்த கடவுளுக்கு நாங்கள் ரொம்ப மரியாதை செலுத்துவோம். நான் கும்பிட்ட சாமி மேலே ரொம்ப உண்மையாக இருப்பேன், பக்தியாக இருப்பேன். பாத யாத்திரை போயிருக்கேன், பால் குடம்லாம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் பக்தியாக அந்த சாமி மேலே இருந்திருக்கேன். எங்கள் குடும்பம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கணவர் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்லா குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. 2012ஆம் வருஷத்தில் வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. நல்லா தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த சாயந்தரம் நேரம் மட்டும் பயம், 6 மணிக்கு மேலே பயம் வர ஆரம்பிச்சிது. நைட்டானால் வந்து உளர ஆரம்பிச்சிடுவேன். உளர ஆரம்பிப்பேன். திடீர்னு பார்த்தா கத்திடுவேன். யாராவது கூட இருக்கணும் என் கூட. யாராவது வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா நான் அழுக ஆரம்பிச்சிடுவேன், கத்த ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் என் கணவர் வந்து வேலைக்கே போகலை. நான் கணவரும் கூட தெரியாது. திடீர்னு கத்துவாங்க, கையில் போடுவாங்க. நைட்டானால் வந்து என்னை சுற்றி உருவங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். என்னை அப்படியே கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும். காலை 2ஐயும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா வந்து கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. எங்கள் கூட சரியாக பேச மாட்டாங்க. எது சொன்னாலும் எமோஷன் ஆவாங்க. எனக்கு பயம் இருக்கிற சமயத்தில் இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா, சரீரத்தில் முதுகு பகுதியில் ஒரு பாம்பு நெளியறது நல்லா உணர்ந்துகிட்டே இருப்பேன். நான் நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, உட்காந்துருந்தாலும் சரி, அந்த பாம்பு அப்படியே முதுகு பகுதியில் அப்படியே நெளியறது நல்லா என்னால் உணர முடியும். அது எப்படி இருக்குன்னா, அந்த உணர்வு வந்து ரொம்ப அமுத்துற மாதிரி இருக்கும். பயங்கர ஒரு பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். வெயிட்டு பயங்கர உடம்பு அப்படியே நான் நடப்பேன். ஆனால் என் பின்னாடி முதுகில் அவ்வளோ பெரிய வெயிட் இருந்துகிட்டே இருக்கும். நடக்கும்போது அந்த பாரத்தை என்னால் தாங்கவே முடியாது. இந்த பிரச்சனைக்காக வந்துட்டு நாங்கள் அதிகமாக வந்து ஜோசியம் பார்த்தோம். ஜோசியத்தில் என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வோம். அப்புறம் நானே எங்கள் வீட்டுக்காரன் போகிற இடத்துல ஒரு 10,000 ரூபா கட்டினோம். அந்த எல்லாமே செஞ்சு முடித்தோம். பஸ்ஸில் வரவே எனக்கு அதிகமாயிரும். எங்கள் உறவு முறையில் வந்து உறவுக்காரங்க ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லா பக்கம் போகிறத விட நம்ம குலதெய்வத்தை சாமியை கும்பிட்டிங்கன்னா அந்த குலதெய்வம்னே குலத்தை காக்கிற சாமி தான். அதை நீங்கள் இன்னும் நல்லா கும்பிட ஆரம்பிங்க. அதை ஏதாவது நீங்கள் குறைய வச்சுருக்கலாம், இன்னும் நல்லா உருக்கமாக வேண்டுங்க, கடைசியாக அதையும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாம் அந்த கடவுளுக்காக, சாமிக்காக நல்லெண்ணெய் என்னென்ன வாங்கணுமோ மாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு வாரம் போயிட்டுருந்தோம். கரெக்டாக போயிட்டுருந்தோம். வாரம் போகும்போது அப்போது என்னால் முடியல. எனக்கு சரீரத்தில் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் தான் ஏசப்பா பற்றி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆண்டவர் பற்றி சொன்னாங்க. ஆண்டவரை சொல்லி இந்த மாதிரி ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி பார்க்க சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் போதும் எனக்கு அந்த போராட்டம் வந்து சரீரத்தில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, சரியாகலை. அப்போ நான் அது ஒரு வாரம் வந்து பார்ப்பேன், ஒரு வாரம் பார்க்க மாட்டேன். இப்படி இருக்கும்போது 2022 டிசம்பர் 4 ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வந்து பார்க்கணுன்னு எனக்குள்ள ஒரு ஏவுதல் வந்துச்சு. அந்த காலையிலேருந்தே வந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பார்க்குறோங்கிற ஒரு ஏவுதல் வந்துக்கிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி ஏன் இப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏன் இப்படி சொல்கிறாரு, சரி நம்ம யூடியூப் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் போட்டு நாங்கள் பார்த்தோம். அன்றைக்கி வந்து அற்புத பெருவிழா. சரி, எப்போவுமே அற்புத பெருவிழாங்கிற போது எனக்கு ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன் அந்த ப்ரோக்ராமை. அந்த டைமில் பார்க்கும்போது மோகன் அங்கிள் சொன்னாங்க, சில பிள்ளைகள் ஜெபத்தை வந்துட்டு ஏசப்பா கட்டாயமாக கேட்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ யாரெல்லாம் வீட்டில் சுகவீனமாக இருக்கீங்களோ தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உடனே வந்துட்டு எங்கள் அம்மா மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். நான் அந்த டைமில் பர்டிகுலராக பார்க்கும்போது ஒரு கரை வந்து என்னை தொட்டுறதை உணர்ந்தேன். ஜஸ்ட்டு உணர்ந்து திருப்பி கொஞ்சம் நேரத்துலேயே மோகன் சி பிரதர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, காஞ்சனா உங்கள் மேலே ஆண்டவருடைய கரம் படுது, ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்கள் மேலே படுது, உங்கள் போராட்டம் வித்தியாசமானதை நான் வெளியில் சொல்ல விரும்பலை, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாருன்னு சொன்னோன்னே, காஞ்சனா ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. காஞ்சனா, உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் வித்தியாசமானவைகள். அதை நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். இன்று முதல் நீ மாற்றத்தை காண்பாய். உனக்கு ஒரு புதிய காரியத்தை இயேசு செய்கிறார். புதிய வாழ்க்கை அமைத்து தருகிறார். இயேசுவுக்கு நன்றி சொல். மோகன் பிரதர் வந்து என்னோட பேர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என் பின்னாடி சரீரத்தை வந்து ஒரு கருப்பு உருவம், ஒரு புகை மாதிரி என்னை விட்டு போனதை நான் உணர்ந்து நல்லா பார்க்க முடிஞ்சுது, கண் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த சரீரத்தில் பாம்பு நெளிகிற மாதிரியோ அந்த பயமோ எதுவும் இல்லை. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக, அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தேன்.
என் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு தேவ பிரசனம் நிறைஞ்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கினேன். காலையில் எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமும் உற்சாகமாக எழுந்திரிச்சேன். இப்படி நான் ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கவே இல்லை வாழ்க்கையில். குடும்பமாக ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஆலயத்துக்கு போகிறோம். இப்போ கர்த்தர் கிருபையாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் அதுக்கப்புறம் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. எங்கள் உள்ளத்துலேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, நாங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் செய்யறதில்லை. அவருக்கு பிரியமில்லாத காரிய பொருள் எல்லாத்தையும் எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் எடுத்து போட்டுட்டோம். இப்போ முழுமையாக ஆண்டவர் பிள்ளையாக நாங்கள் உண்மையாக அவருக்கு விசுவாசமாக இருக்கோம். இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப வந்துட்டு எங்கள் கூட நல்லா பேசுகிறாங்க, சகஜமாக பழகுறாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி எங்கள் கோவமாக பேசாமல் இப்போ நல்லா பேசுகிறாங்க, எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து நான் எதையுமே கொடுக்கல, என் இருதயத்தை மட்டும்தான் கொடுத்தேன். இருதயத்தை பார்த்து என்னை ஏசப்பா சுகம் கொடுத்தாரு. இப்போ நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏசப்பா தந்திருக்காரு. 10 வருஷமாக இருந்த போராட்டத்துலேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. ஏசப்பா கோடான கோடி நன்றி நான் ஏறெடுக்கிறேன். என்ன நேயர்களே, பல வருடங்களாக பயத்தின் பிடியில இருந்ததான ஒரு சகோதரியினுடைய சாட்சியை கேட்டோம் இல்லையா? ஸோ நம்ம ஈஸியா சொல்லிடலாம் வெறும் பயம்தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பாதையில நடந்து போகிறவர்களுடைய சூழ்நிலை நினைக்கும் பொழுது நம்மளுடைய இருதயமே நெகிழ்ந்து போகிற விதமா இருக்கு இல்லையா? அந்த பயத்தின் நிமித்தமா தன்னுடைய குடும்பத்தாரினால ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய விதமான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், நோயை குறித்ததான ஒரு பயம், பிள்ளைகள் கணவனை குறித்ததான ஒரு பயம், பிசாசனுடைய போராட்டங்களை அவனுடைய வல்லமையை குறித்ததான பயத்துல நீங்க சென்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய பயத்தையோ உங்களுடைய சூழ்நிலைகளையோ ஒருவராலையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதனைகளுக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. ஸோ நீங்க இன்றைக்கு ஆண்டவரை உங்களுடைய பக்கபலமா வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களை எந்த பயத்தினாலையும் எந்த விதமான பிசாசின் போராட்டங்களினாலையும் நெருங்கவே முடியாது. ஏன்னா எல்லா பயங்களையும் புறம்பாக்கி போட்டு உங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஸோ அதனால அன்பு சகோதரியை போல நீங்களும் விடுதலையை கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. ஓகே நேயர்களே, ஸோ பயத்தை புறம்பாக்கி போடுங்க. ஏன்னா வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் உங்களுடைய பயங்கள் நிறைவேறாதபடி காத்துக்கொள்வாரு. ஓகே நேயர்களே, ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. ஸோ அதனால வாங்க பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நியூ ஜெஹோவா நேம் பத்தி சொல்ல போறேன். என்ன ஜெஹோவா நேம் பார்க்கலாமா? ஜெஹோவா மயோசி. ஜெஹோவா மயோசி அப்படின்ற இந்த நேம்கான மீனிங் என்னன்னா, த லார்ட் மை ஃபோர்ட்ரஸ், கர்த்தர் என் கோட்டைன்னு அர்த்தமா. கர்த்தர் என் கோட்டை அப்படின்ற இந்த வார்த்தை நம்ம தாவீது ராஜா அநேக முறை அவருடைய சங்கீதங்கள்ல யூஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் என் அடைக்கலம் என் கோட்டை அப்படின்னு அவர் நிறைய வார்த்தைகளால ஆண்டவரை வர்ணிச்சிருக்காரு. ஓகே, தாவீது ராஜா மட்டும் இல்ல, இங்க நம்ம பார்த்தோம்னா நாகும் தீர்க்கதரிசி கூட ஒரு அழகான வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சோ நம்மளுடைய இக்கட்டு நாள்ல கர்த்தரே நமக்கு அரணான கோட்டையும் நம்மளுடைய அடைக்கலமா இருக்காரு. ஸோ அந்த ஃபோர்ட்ரஸ்குள்ள நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும் போது நம்ம எதை பத்தியும் கவலைப்படவே தேவையில்ல. வெல்கம் பேக் நேயர்களே. ஸோ ஒரு பிரேக்கை முடிச்சுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட வந்துட்டீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்காக ஒரு தாட் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயங்களை குறித்து அசால்ட்டாக நினைக்கிற ஒரு பர்சனாக நீங்கள். ஸோ இதுக்கப்புறமா அப்படி நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே உங்களுக்காக சின்ன சின்ன பைபிள் கேரக்டர்ஸ் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க சின்ன விஷயம்னு நினச்சி பெரிய பெரிய காரியங்களை இழந்து போன ஒரு சில பேர் தாங்க சொல்கிறேன். ஸோ அதனால் முடிச்சுக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவருக்குள்ள ஒரு சின்ன எரிச்சல். ஸோ தன்னுடைய சொந்த சகோதரன் மேலே பலிகளை செலுத்தும் போது, என்னோட பலியை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இவனோட மாத்திரம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எரிச்சல். அந்த இடத்துல மிகப்பெரிய கொலை நடக்குது. அண்ட் அங்கேயே தேவனுடைய சாபத்தையும் காயின் வாங்கிக்கிறாரு. ஸோ காயினுடைய வாழ்க்கையில சின்ன எரிச்சல் எவ்வளவு தூரம் விளைவை ஏற்படுத்தியிருக்குது பார்த்தீங்களா? அதே போலதான் ஒரு சின்ன ஆவல், என்னடா அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துதான லோத்தின் மனைவி உப்பு தூணா மாறிடுறாங்க. குடும்பமே சிதைந்து போகிறது.
ஸோ அதே போலதான் சின்ன ஆசை நம்மளுடைய சிம்சோனுக்கு தெலீலாள் மேல. இந்த ஒரு ஆசை அவருடைய பராக்கிரமத்தை இழந்து அவருடைய அழிவுக்கு நேரா அவரை கூட்டிட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு ரீசனா அமையுது. ஸோ அதனால சின்ன காரியங்கள் சொல்லிட்டு எதுலையுமே அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஓகே நேர்களே, இப்பொழுதும் கூட நமக்காக நெக்ஸ்ட் செக்மெண்ட் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ சட்டம் அறிவோம். உங்களுக்காக அட்வொகேட் அமலி தீபிகா அவர்கள் என்ன இன்னைக்கு புதிதாக சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் கம்ஃபர்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன சட்ட ஆலோசனை உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரை கைது பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கைதாகும் போகும் நபர் போலீசாரிடத்துல என்னென்ன கேள்விகளை கேட்கலாம். இப்போ சடனா திடீர்னு பாத்தீங்கன்னா எனி டைம் ஏதோ ஒரு அஃபென்ஸ்ல வீட்டுக்கு கைது பண்ணலாம், இல்லை எந்த இடத்துல வேணா இருந்து கைது பண்ணலாம். ஸோ இஃப் இட் இஸ் அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம என்னென்ன கேள்விகள் எல்லாம் நம்ம போலீஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ கைதாக போகும் நபர் போலீசார் இடத்துல கேட்க வேண்டிய கேள்விகள், எனக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யார், அந்த கம்ப்ளைண்டன்ட் யார் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். சரி, நான் கைதாக போகும் அந்த செக்ஷன்ஸ்லாம் என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றீங்க, அவங்க அந்த செக்ஷன் சொல்லும் போது கண்டிப்பா காமன் பீப்புளுக்கு அந்த செக்ஷன்ஸ்லாம் என்னன்றது தெரியாது. சரி, அந்த செக்ஷன் சொல்லும் போது இது பெயிலபிளா நான் பெயிலபிளா அப்படின்றத கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னுடைய வழக்கறிஞருக்கு நான் கால் பண்ணலாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க உங்களுடைய வழக்கறிஞருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லலாம். இல்ல எனக்கு வழக்கறிஞர் அப்படியா டக்குன்னு அந்த மாதிரி நம்பர்லாம் யாரும் இல்ல, அட்வொகேட் நம்பர் இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, என்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதையும் கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போலீஸ் கொடுத்துதான் ஆகணும். அதை கைதாக போகிற நபருக்கும் சில கேள்விகள் கேட்கறதுக்கு சில உரிமைகள் இருக்கு. அதை போலீஸ் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஸோ பார்த்துருக்கிற நேர்கள், கைதாக போக வேண்டிய நபர் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் போலீசார் இடத்துல கேட்டு நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நீங்க பெயில் அப்ளை பண்றதுக்கோ இல்ல எந்த விஷயத்துக்கோ இப்போ அட்வொகேட் கிட்ட சொல்றதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நேர்களே, இன்றைக்கு இந்த சட்ட ஆலோசனை நிச்சயமா அவங்க அனைவருக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு சட்ட ஆலோசனையில உங்க அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, சட்டம் அறிவோம்ல இன்றைக்கான சட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ போலீஸ் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, என்கொயரி பண்றாங்க அப்படின்னா திருப்பி நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கலாம், ஜென்யூனா அவங்கள எப்படி நம்ம கன்வர்சேஷனுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியின் அடுத்த செக்மெண்டா உங்களுக்காக சத்தியத்தின் சத்தம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கு எந்த தேவ செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் சொல்ல வாங்க கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். டிசிப்ளின் பிரேயர் லைஃப், ஒழுங்கான ஒரு ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படி நம்ம ஜெபித்தா தேவனிடத்திலிருந்து பெரிய நன்மைகளும் பெரிய எழுப்புதலையும் கர்த்தர் கட்டளையிடுவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இப்ப பார்க்க போறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அடுத்த ரூல், முதல் ரூல் என்னன்னா அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். 2வது, அவர் நம்மை செவி கொடுக்கிறார் என்பதை நம்பணும். அப்போ ஒரு தைரியம் வரும். 3வது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அதாவது அந்த அறிந்திருந்தோம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நாம ஜெபிக்கிற தேவன் யார். இப்போ நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா, சின்ன உதவி வேணும்னா, சின்ன தொகை அது அப்படின்னா அதற்கேற்ற ஒரு ஆள் கிட்ட போவீங்க. பெரிய உதவி வேணும்,
பெரிய காரியம் ஒண்ணு நடக்கணும்னா அதற்கேற்ற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஒரு ஆள் கிட்ட போவீங்க. இங்க இந்த அறிந்திருக்கிறோம் என்றால் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம வளரணும் அப்படின்னு பைபிள் என்ன பண்ணுதுங்க சொல்லுது. வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அந்த வார்த்தையை பாருங்க, பெருக கடவது. நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு பெருக்கம், கிருபை, சமாதானம் கூட கடவுதுன்னு போடல, பெருக கடவுது, மல்டிப்ளிகேஷன். 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்க. அதே உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 200, 300, 500 சொல்ல ஸ்ட்ரைட்டா 1000 மடங்கு. அதுக்கு பேர் தான் என்னன்னா பெருக்கத்தின் தேவன். அப்போ ஜெபத்துல இருக்கிற 3வது காரியம் என்னன்னா, நீங்க ஜெபிக்கிறவர் யார் என்ற அந்த அறிவு. அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும்? பைபிள் சொல்லுது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க அதை அறிந்திருந்தீங்கன்னா நிச்சயம் பைபிள் சொல்லுது நீங்கள் கேட்டவர்களை அவளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். என் தேவன் யாருன்னா அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. செங்கடலை அவரால் பிளக்க முடியும். தன்னுடைய மூச்சு காட்டினால், பைபிள் சொல்லுது கீழ் காட்டினால் செங்கடலை பிளந்தார். அப்படின்னா கிட்டத்தட்ட இமேஜின் பண்ணி பார்த்தா ஒண்ணு அப்படின்னு ஊதி இருக்கணும், இல்ல அவருடைய சுவாசம் பட்டாலே கடல் 2ஆ பிளந்ததுன்னு பைபிள் சொல்லுதுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிர் வாழ்ந்த நாட்களிலே சீஷர்களோடு படவில போய் கொண்டிருக்கிறார். படகு கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, படகு மூழ்கத்தக்கதாய் படகு கடவுளை அலசலிப்படு கொண்டிருக்கிற நேரம் அது. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் அப்படியே எழுந்து நிக்கிறாருங்க. எழுந்து நின்ன உடனே காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார் அப்படின்னு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்துல ரிபியூக்குன்னு போட்டிருக்கு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் மூல பாஷை வேதாகமம் எழுதப்பட்ட கிரேக்க மொழியில அவர் என்ன செஞ்சாராம், காற்றையும் கடலையும் பார்த்து, நம்ம வீட்டுல செல்ல பிராணிகளை வளர்ப்போம் இல்லையா? செல்ல பிராணினா என்னதுங்க? ஒரு ஃபெமரியன் டாக், சின்ன பூனை குட்டி அதெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா? அது ஏதாவது புதுசா யாராவது ஆட்கள் நம்ம வீட்டுல வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா எகுறோம். அப்போ அந்த வீட்டுல அந்த செல்ல பிராணியை வளர்க்குற ஓனர் அதை எப்படி அதட்டுவாரு? ஒரு அதட்டு, ஒரு சத்தம், ஒரு மூச்சு. அது போட்ட உடனே அது அமைதியா போய் உட்கார்ந்துரும். இயேசு கிறிஸ்து கிரேக்க மொழியில போட்டிருக்கு, காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு செல்ல பிராணியை எப்படி அதட்டுவார்களோ, ரொம்ப கோபமா கூட இல்ல, அப்படின்னாராம். காற்றும் கடலும் அப்படியே அமைதியில ஆயிடுச்சு. சீஷர்கள் பார்த்து பயந்தாங்களாம். இவர் யாரோ, ஒன்னும் புரியல. 3.5 வருஷம் அவர் கூடவே இருந்துட்டு இவர் யாரோன்றாங்க. அதாவது என்ன விஷயம்னா, அவர் கப்பல்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போது மனுஷகுமாரன், மனுஷனாய் வந்த இயேசு, அவரை எழுப்பி விட்டாங்க பாருங்க. எழுந்தது தேவகுமாரன். அவருடைய வல்லமை அவங்களுக்கே தெரியல. கூட இருக்கிறாங்க, அவருடைய வல்லமை அவங்களால இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போதான் அறிந்து கொள்றாங்க, ஐயோ இவர் மனுஷகுமாரன் அல்ல, இவர் தேவகுமாரன். காற்றையும் கடலும் இவருக்கு பயப்படுகிறதே, கீழ்ப்படுகிறதே என்று. அப்ப கவனிங்க, ஜபத்துல 3ஆம் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேவ சித்தம், 2வது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், 3வது அறிந்திருக்கணும் அவர் யார். அவர் எழுந்து நின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும்ங்க, அதை அடங்கிருங்க. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய அட்வர்சரினா எதிராளி, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், உங்களுக்காக வழக்காட ஒரு அட்வொகேட் இருக்கார், அவர் பெரியவர், ஆண்டவர். அந்த அறிவு உங்களுக்கு இருந்தா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் அறிந்திருப்பீர்கள். அதனால இதுதான் ஜெபம். அந்த டிசிப்ளின் நேர்கோட்ல ஜெபிச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஜெபத்தின் மூலமாய் ஜெயம் எடுக்கலாம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் இப்படி ஒழுங்கின்படி ஜெபிக்கும் போது தேவன் எங்களுக்காக மகத்துவமான காரியங்களை செய்கிறீர். தொடர்ந்து எங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இன்றைக்கான தேவ செய்தியை கேட்டோம் இல்லையா? நம்மளுடைய தேவன் மகத்துவங்களை செய்கிற தேவனா இருக்காரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மளுடைய தேவன். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா கொடுக்கிற தேவாதி தேவன் அவரு. ஸோ அவரிடத்துல நீங்க கேட்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அவருடைய தகுதியை பேஸ் பண்ணி இருக்கணும். அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சு கொண்டு அவருடைய வல்லமைக்கு ஏற்றபடி நீங்க கேட்கும்
பொழுது மெய்யாகவே அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஓகே நேர்களே, இப்பொழுதும் கூட நம்மளுடைய நிகழ்ச்சியின் லாஸ்ட் செக்மெண்டா ப்ரேயர் டைம்குள்ள நம்ம போக போறோம். ஸோ இந்த வீக்குக்கான ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னங்கிறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். மணிப்பூர் மாநிலத்திற்காக ஜெபிப்போம். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பதற்றம் தணிந்து இருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு கடந்த 2 ஆண்டுகளாகவே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. கடந்த மே மாதம் வன்முறை வெடித்தது. பல இடங்களில் வீடுகள், அலுவலகங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இருப்பினும் கடந்த சில மாதங்களாக அங்கு சற்று அமைதி திரும்பியிருந்தது. ஆனால் அங்கு மீண்டும் இப்போது வன்முறை வெடித்துள்ளது. மணிப்பூரின் மக்கள் தொகை 27,21,756. ஜெப குறிப்புகள். மணிப்பூர் மாநிலத்தில் மக்களிடையே இனவெறியை தூண்டி வீணாய் இரத்தம் சிந்த வைக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிப்போம். தேவன் அந்த மாநிலத்தில் இருக்கிற பதற்றமான சூழ்நிலையை மாற்றவும் சமாதானத்தை கட்டளையிடவும் ஜெபிப்போம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தேவன் ஆறுதல் படுத்தவும் தற்போது உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அரசாங்கம் விரைவாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கவும் ஜெபிப்போம். என்ன நேயர்களே, இந்த வாரத்திற்கான ஜெப குறிப்பை கேட்டிங்களா? ஸோ மணிப்பூர் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. இன்றைக்கு நம்ம சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் பலவிதமான கண்ணீரின் மத்தியில போராட்டங்களோடு சமாதானம் இல்லாம தங்களுடைய ஜீவனுக்காக பரிதபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஜனங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் நினைவு கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே நேயர்களே, நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தாக்கத்தை அமைத்து தருது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன பணத்தாசைதான் யூதாஸ் காரியத்தை தேவனுடைய விலையேற பெற்ற சமூகத்திலிருந்து தள்ளி அவருடைய அழிவுக்கு நேராக கொண்டு போச்சு. அதே போலதான் ஒரு சின்ன கீழ்ப்படியாம சவுல் தன்னுடைய ராஜரீக அபிஷேகத்தை இழந்து தேவனுடைய கோபாக்கினையை அடைவதற்கு ரீசனா அமைஞ்சுது. அதே போலதான் ஒரு சின்ன கோபம் மோசேவுக்கு. ஸோ இதனுடைய விளைவு என்னன்னா, எந்த காரியத்திற்காக 40 வருஷம் அவர் டிராவல் பண்ணாரோ அந்த காரியத்தை அவரால் சுதந்திரித்து கொள்ள முடியல. எஸ், வாக்குத்தத்த பூமியை அவர் இழந்து போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன டைம் பாஸ் தானே, சின்ன டைம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ஸ்தானங்களை நம்ம இழந்து போறதுக்காக ரீசனா அமையுது. ஸோ அதனால சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. ஸோ இந்த சின்ன விஷயத்த ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா இதன் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாரு. ஓகே நேயர்களே, ஸோ இன்றைக்கான ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இதே போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். Until then, bye from Getsia, shining off.